ராமநாதபுரம் சபா நடேசையர் பள்ளி எதிர்ப்புறம் உள்ள நீலகண்டன் சந்தில் அமைந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ வீரமா காளியம்மன் 45ஆம் ஆண்டு ஆடி உற்சவ விழாவை முன்னிட்டு உற்சவர் அம்மனை ஊஞ்சலில் வைத்து ஊஞ்சல் சேவை நடைபெற்றது. மூலவர் அம்மன் வெள்ளி முகம் அணிவிக்கப்பட்டு பல வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு விரதமிருந்த பெண்கள் மாவிளக்கு வைத்து பக்தி பாடல்கள் பாடி வழிபட்டனர். பின்னர் சிறப்பு தீபாராதனைக்கு பின் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டன. அம்மன் ஆலயங்களில் ஆடிப்பெருக்கு போன்ற விசேஷ நாட்களில் லலிதா சகஸ்ரநாம பாராயணமும் மாவிளக்கு பூஜையும் இணைந்து செய்யப்படுவது மிகுந்த பலன்களையும் தெய்வீக ஆற்றலையும் தரவல்லது. அன்னை பராசக்தியின் 1000 திருநாமங்களை எடுத்துரைத்தும் இந்த சகஸ்ரநாம பாராயணம் செய்யும் போது அன்னையின் ரூபம், குணம், லீலைகள் மற்றும் தத்துவங்கள் துதிக்கப்படுகின்றன. லலிதா சகஸ்ரநாமத்தை வழக்கமாக ஜபித்து வருபவர்களுக்கு வறுமை நீங்கி தீர்க்க சுமங்கலி பாக்கியம், கல்வி, செல்வம், நீண்ட ஆயுள் ஆகியவை கிடைக்கும் என்பது நம்பிக்கை. சுற்றியுள்ள எதிர்மறை எண்ணங்களையும் கிரக தோஷங்களையும் போக்கி வீட்டில் அமைதியையும் மன நிம்மதியும் தரும். மாவிளக்கு ஏற்றுவது அம்மன் வழிபாட்டில் மிக உயரிய நேர்த்திக்கடனாகவும் வழிபாட்டு முறையாகவும் கருதப்படுகிறது. மாவிளக்கு ஏற்றுவது பஞ்சபூதங்களையும் இறைவனுக்கு சமர்ப்பிப்பதற்கு சமமாகும். மாவிளக்கில் எரியும் பசுனை மற்றும் வெல்லம் சேர்ந்த நறுமணம் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். அம்மை நோய், வெப்ப சம்பந்தமான நோய்கள் நீங்கும். அரிசி மாவும் வெல்லமும் சேர்ந்து உருண்டையாக்கப்பட்டு அதில் குழி தோண்டி ஜோதி ஏற்றுவது நமது அகந்தையை நீக்கி உள்ளத்தில் ஞான ஒளியை ஏற்றுவதை குறிக்கிறது. அம்மன் கோவில்களில் லலிதா சகஸ்ரநாமம் ஒலிக்க பக்தர்கள் மாவிளக்கு ஏற்றி வழிபடும் போது உருவாகும் ஆன்மீக அதிர்வுகள் தனித்துவமானவை. ஒருபுறம் அன்னைக்கு உகந்த 1000 திருநாமங்களின் ஒளி அதிர்வும், மறுபுறம் நெய் தீபத்தின் ஜோதி அதிர்வும் இணைந்து கோவிலையே ஒரு சக்தி பீடமாக மாற்றுகின்றன. பூஜை முடிவில் நெய் சுடரால் வெந்த அந்த மாவிளக்கு மாவு பிரசாதத்தை உண்பதால் அன்னையின் பரிபூரண ஆசியும் ஆரோக்கியமும் கிடைக்கும். அன்னைக்கு மாவிளக்கு ஏற்றி லலிதா சகஸ்ரநாமம் கேட்டு வழிபடுவது குடும்பத்தில் ஒற்றுமையும் சுபகாரிய தடைகள் நீக்குதலையும் தரும்.